ஹலோ வீவர்ஸ், பாக்யராஜ் இறந்து 5 நாட்களுக்கு பிறகு அவருடைய ரூமை சுத்தம் பண்ணும்போது அவருடைய பர்ஸானது கிடைச்சிருக்கு. அதாவது பாக்யராஜ் அந்த பர்ஸில் மறைத்து வைத்திருந்த அந்த மர்ம பொருளை திறந்து பார்த்து அவங்களுடைய மனைவி பதறி போயிருக்காங்க. உடனடியாக பூர்ணிமா தன்னுடைய குடும்பத்தில் இருந்தவங்க கிட்ட அந்த பொருளை காட்டியிருக்காங்க. குடும்பத்தாருமே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. அப்படி அந்த பர்ஸுக்குள்ள என்ன பொருளை தான் இவர் மறைச்சு வச்சிருந்திருக்காரு என்பது குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திரைக்கதை மன்னன் என்று எல்லோராலையும் அன்போடு அழைக்கப்பட்டு வந்த பாக்யராஜ் திடீரென மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார். இவருடைய மறைவானது நீங்காத சோகத்தை எல்லோருடைய மனதிலையுமே ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயுமே அவங்களுடைய குடும்பத்தாருக்கு இந்த ஒரு சம்பவமானது பேரதிர்ச்சியாகவும் அமைஞ்சிருந்தது. இவர் இறந்து இதோடு 5 நாட்கள் கிட்டத்தட்ட ஆக போகிறது. இவருடைய அறையை சுத்தம் செய்யும் போதுதான் இவருடைய பர்ஸானது கிடைச்சிருக்கு. அந்த பர்ஸை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீட்டு பணிப்பெண் இவங்களுடைய மனைவியான பூர்ணிமா கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த பர்ஸை திறந்து பார்த்ததுமே 2 அதிர்ச்சியான சம்பவமானது பூர்ணிமாவுக்கு காத்திருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பர்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரமானது இருந்திருக்கு. அதாவது இவர் இறப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பூர்ணிமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அந்த சர்ப்ரைஸ் உனக்கு நான் கொடுக்க போறேன், அது என்னன்னு தெரிஞ்சா கெஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுமே பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது இல்லை அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்க என்னுடைய கிஃப்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரு அதற்கான நேர காலம் வரும்போது உனக்கு கண்டிப்பாக அந்த கிஃப்டானது உன் கையில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இவங்களுமே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குஷ்புடைய மகள் திருமணத்திலையும் கலந்துட்டு வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அவங்க அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டையுமே பார்த்தீங்கன்னா மறந்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு இப்போது அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதில் ஒரு மோதிரமானது பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்திருக்கு. ஸோ அந்த மோதிரத்தை பார்த்து பூர்ணிமா ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க. அதாவது இதுதான் எனக்கான கிஃப்டா, இந்த கிஃப்டை நீங்கள் இருக்கும்போதே கொடுத்துருக்கலாமே, நீங்கள் இல்லாத போது தான் எனக்கு இந்த கிஃப்டானது கிடைக்கணுமா அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இவருடைய பர்ஸில் இன்னொரு பொருளுமே இருந்திருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படம். அதாவது இவருடைய மனைவியான பூர்ணிமா, மகள் சரண்யா, மகன் சாந்தனு, கீகி என்று இந்த 5 இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா இவருடைய பர்சுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. இந்த 2 விஷயத்தையும் பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆகி இருந்திருக்காங்க. அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த சர்ப்ரைஸ் இதுதானா அப்படின்னு ரொம்பவே நினைச்சு ஏங்கி பார்த்தீங்கன்னா அழுதுருக்காங்க. பொதுவாகவே பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 கால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவரே நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா இருப்பதால தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய குடும்பத்திலையும் சரி, என்னுடைய நடிப்பு உலகத்திலையும் சரி நான் நல்லபடியாக முன்னேற முடிஞ்சது, அவங்க எனக்கு எல்லா விதத்துலேயுமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு பல இடங்களில் பேசியிருப்பாங்க. ஒரு குடும்பமானது அழகாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணும். அந்த விஷயமானது எங்க இருவருக்குள்ளேயுமே நிறையவே இருக்கு. அதனால தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது இன்றளவுக்குமே சிறப்பாக இருக்கு அப்படின்னு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு. பூர்ணிமா அம்மாவுடைய ஸ்தானத்தில் மட்டும் இல்லாமல் அப்பாவான என்னுடைய ஸ்தானத்தில் இருந்துமே நிறைய விஷயங்களை யோசித்து குழந்தைகளுக்காக செய்கிறது எல்லாத்தையுமே பார்த்து நான் அப்படியே ரொம்ப நெகிழ்ந்து போயிருக்கேன் அப்படின்னு தன்னுடைய மனைவி பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது இவர் அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரைப்பட இதில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிஸியாக இருப்பாராம். இருந்தாலுமே குழந்தைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குமா, உடனடியாக பார்த்தீங்கன்னா நைட்டே ட்ரெயினை பிடிச்சி வந்துடுவாராம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அளவுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். திரும்ப பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஷெடியூல் ஆனது இருக்குமா. இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்ட்டு நைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்துடுவாராம். வந்துட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா
குழந்தைகளையும் அழைத்துட்டு வர சொல்லிடுவாராம். இரவு என்ன நேரம் ஆனாலும் பரவாயில்லைங்க, பூர்ணிமா வந்து உன்னுடைய அப்பா வராங்க, டேடி வராங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். அதாவது அந்த ட்ரெயின் ட்ராவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இருந்து இறங்கி வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். இருந்தாலுமே அந்த நேரத்தில் கொஞ்சம் அந்த ட்ராவல் டைம்லையும் நம்ம பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிகிட்டு வர சொல்லுவேன். பூர்ணிமாவுமே எந்த நேரம்னு பார்க்காம எனக்காக வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் டேடி உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நான் அவசரமாக ஷூட்டிங்கில் இருந்துட்டு ஒரு வில்லேஜ் சைடு அந்த மாதிரில இருந்துட்டு நான் அவசரமாக வந்திருப்பேன். எனக்கு இதெல்லாம் பெருசாக யோசனை இருக்காது. அதாவது பிள்ளைங்களை பார்க்கணும், என்னுடைய ஒய்ஃபை பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய எண்ணமாக இருக்கும். நான் பெருசாக எந்த வித ஸ்நாக்ஸோ எதுவும் அவங்களுக்கு பொருளோ கிஃப்டோ எதுவுமே நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆனால் அதையுமே வந்து பூர்ணிமாவே யோசித்து ஸ்நாக்ஸோ பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து காரில் அதுக்கு முன்னாடியே வச்சுருவாங்க பிள்ளைங்களுக்கே தெரியாமல். அதன் பிறகு பாருங்கள் டேடி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நான் பூர்ணிமா கிட்ட இருந்து பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் இவங்களுடைய உறவு பற்றி ரொம்பவே அழகாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு. அதோடு இவருடைய மருமகள் கீகி கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, அதாவது என்னுடைய அப்பாவான பாக்கியராஜுக்கு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அம்மா கிடைச்சது ரொம்ப 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 பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா வந்து பூர்ணிமா அம்மா வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணிப்பாங்க பாக்கியராஜ் அப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அவங்களுமே பேசியிருப்பாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இரு தம்பதியர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையோடு எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து ஒரு அன்போடு பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. அதே போல் நிறைய பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சார் கூட இவங்களுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் பூர்ணிமா அவங்க பர்த்டேக்கு கூட பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டி சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவுடைய நெருங்கிய தோழிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல கேக் கட்டிங் செலிப்ரேட் பண்ணது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவால் மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்து இருக்காங்க. ஸோ இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்போடும் பாசத்தோடையும் இருந்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி 42 ஆண்டுகள் ஆவதாக சொல்லப்படுது. இந்த 42 வருடத்தில் ஏகப்பட்ட நினைவுகளும் மறக்க முடியாத பல நல்ல தருணங்களும் இருந்திருக்கும். அதையெல்லாம் நினச்சி பார்த்து தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மனைவி இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை நினச்சிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. மேலும் தன்னுடைய கணவர் தான் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அதை எல்லோர்கிட்டையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவருடைய இறப்புக்கு பார்த்தீங்கன்னா இப்போது குஷ்பு சுந்தர்சி வந்து ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. அதே போல் சூர்யா இவங்களுமே பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வந்து சாந்தனு மற்றும் பூர்ணிமாவுக்கு ஆறுதல் சொன்ன விஷயங்களையும் நம்ம பார்த்துருப்போங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.